அதுக்குத்தான் நாம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பேர்ல சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் கோயம்புத்தூர்ல பியூட்டிஃபுல்லா நம்ம கொண்டு வரோம். வேர்ல்டு கிளாஸ் ஃபெசிலிட்டி நம்ம கொண்டு வரோம். தட் இஸ் a promise from we the leaders. பியூட்டிஃபுல் ஃபெசிலிட்டி. நம்ம எல்லோரும் சேர்ந்து அந்த ஃபெசிலிட்டியை பில்ட் பண்ண போறோம். அது வருகின்ற காலத்துல அந்த அறிவிப்பையும் பார்ப்பீங்க. இட் இஸ் a மாடல் இன்ஸ்டிடியூஷன். ஒரு எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் எப்படி ஒருத்தவங்க உள்ள வரணும், எந்த மாதிரி ஷேப் பண்ணவங்களை, எந்த மாதிரி எக்ஸ்போஷர் கொடுக்கணும், அவங்களுக்கு எந்த மாதிரி அவேர்னஸ் இருக்கணும், வில்லேஜ் விசிட்ஸ் எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் ஷேப் பண்ணி அந்த கேண்டிடேட்டை கொண்டு வந்து மக்கள் முன்னாடி நிறுத்தும். ஸோ தட் ஜெயிச்சாலும் கூட தேர் எக்யூப்ட் டு சர்வ். இன்னைக்கு ஜெயிச்ச பல பேர் அன்எக்யூப்ட் டு சர்வ். அப்ப எப்படி சேஞ்ச் வருங்க? அதனால அதுக்கு நமக்கு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பேர்ல சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் தேவைப்படுது. அதான் நான் அந்த பேசும்போது 20 நிமிஷத்துல நான் ஹிண்ட் பண்ணேன். we will bring that also. இன்னைக்கே பாருங்க அந்த முருங்கை மரத்தை பாருங்க, பேச இப்பதான் கவனிக்கிறேன் எந்த அளவுக்கு வந்து பாருங்க எல்லாம் பட்டு போயிருக்கு, எல்லாம் பட்டு போயிருக்கு. மரம் காய ஆரம்பிச்சிருக்கு. தண்ணி பிரச்சனை. நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற தண்ணியை ரொம்ப வேல்யூபிளா அந்த சொட்டு நீர் பாசனத்துல சொட்டு நீர் வந்துகிட்டு இருக்கு. ரொம்ப வேல்யூபிளா அந்த மரத்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். இந்த மரத்தை காப்பாத்தினா நேற்று நான் சொன்ன பாருங்க மேல 41.5 டிகிரி 41.5 டிகிரி யோசிச்சு பாருங்க. நல்ல பெரிய இது வந்து இந்த வெப்பத்தை எப்படி குறைக்கிறது, வெங்கச்சாங்கல் பூமி இது எப்படி சரி பண்றது, எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணுவோம். அதனால உங்களுடைய அன்பு ஆதரவு எப்பவும் இருக்கணும். நீங்க நம்பணும். யூ ஷுட் டிராவல் வித் மீ. ஏன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் என் தனிப்பட்ட பிரச்சனைன்னு பார்க்காதீங்க. தனிப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு முன்னாடி சொல்றேன். இதுல இருந்து தான் நான் பொது பிரச்சனையாக வெளியே வந்தேன். என் தனிப்பட்ட பிரச்சனை இது. நான் ஸ்கூல்ல எப்படி போய் படித்தேன், கல்லூரியில் எப்படி போய் படித்தேன், தோட்டத்தில் எப்படி வாழ்ந்தேன், விவசாயம் எங்க, உணவு எங்க வருது, இந்த தனிப்பட்ட பிரச்சனையை நான் பொது பிரச்சனையா பார்க்கறேன். இரிகேஷனே இல்லாம ஒரு பகுதி இருக்கு. இங்க விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. கிணத்தை நம்பி மட்டும் நாம இருக்கும். கிணத்துல தண்ணி எவ்வளவு கீழே இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிணத்தை நம்பி மட்டும் இருக்கும். அதனால் வருகின்ற காலத்துல அப்படியே வாங்க நம்ம தோட்டத்தை ஒரு பார்வை பார்ப்போம். அப்படியே நம்ம வைத்திருக்கக்கூடிய மரத்தை பார்ப்போம். செடிகள்லாம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு பார்ப்போம். இந்த வேளாமரம் கொஞ்சம் வயசாயிருச்சு, உளுந்திருக்கு. இது எல்லாத்தையும் எடுக்கணும். அதுவும் ஒரு சிஸ்டம். பெரும்பாலும் நான் ஒரு கண்டிஷன்ல வச்சிருக்கேன், எந்த காரணத்துக்கும் எந்த மரத்தையும் நாம வெட்டக்கூடாது, விற்கக்கூடாது. நான் ஒரு காலத்துல கிராம பகுதியில் பார்த்தீங்கன்னா மரத்தை விற்பது தான் நமக்கு ஒரு வருமானம். பாவம், வேற எங்கிருந்து வருமானம் வருங்க? நான் அப்படியே அது வயசானாலும் அது விழுகட்டும், அது வயசானாலும் அந்த மரம் அப்படியே விழுகட்டும், அதை மக்கி போகட்டும். நம்ம மரத்தை வந்து வெட்ட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எங்க அப்பாட்ட ஒரு சின்ன சண்டை கூட ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் மரம் வந்து அப்படியே இருக்கட்டும். ஸோ இந்த செடி மேலே விழுந்திருக்கு. அதனால் மரத்தை நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த மரத்தை எல்லாம் அப்புறப்படுத்தணும். விழுந்த மரத்தை இன்னைக்கு செடிகள் வைத்திருக்கக்கூடிய செடிகள் தப்பிச்சு வந்துடும். இந்த ஏரியா ஃபுல்லா இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் கழித்து கொஞ்சம் பசுமையா வந்துட்டா மக்களுக்கு நன்றி. வனத்துக்குள் திருப்பூருக்கு நன்றி. வேலை செஞ்சவங்களுக்கு நன்றி. நாகராஜன் அண்ணன் வாலண்டியரா வந்து அந்த இயக்கத்திலிருந்து இங்கே வந்து நம்மோடு தோட்டத்தில் வேலை பார்த்தாங்க. அவருக்கும் பெரிய நன்றி. எத்தனையோ பேர் உழைச்சிருக்கிறாங்க. எல்லோருக்கும் நன்றி. இப்போ இந்த ஏரி நான் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் மழையெல்லாம் பெய்யும் பொழுது தண்ணியை தடுப்போம். அந்த ஏரி போட்டு தான் தண்ணியை தடுப்போம். ஸோ இங்கே வாட்டர் ரீட்டைன் ஆகிறதுக்காக பழங்காலமாக விவசாய பெருமக்கள் முன்னோர்கள் இந்த ஏரி. இன்னைக்கு இந்த மரம் கொஞ்சம் கம்மியாக, கொஞ்சம் பேஸ் குறைவாக வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் தேக்கு மரங்கள். ரொம்ப ரொம்ப மெதுவாக முளைச்சி வரும், ஸ்ட்ராங்காக வரும். ஸோ அதனால தான் நான் பல இடத்துல சொல்லுவேன், வீதி ரேடஸை பொறுத்த வரைக்கும் ஒரு தேக்கு மரம் மாதிரி வரும். வச்சு பல மாதங்கள் ஆகியிருந்தாலும் கூட அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக அப்படி எந்திரிச்சு அப்படி தேக்கு வருது. மேலே வந்ததுக்கப்புறம் பலமாக இருக்கும். அதனால் இந்த 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 நம்ம இங்கே பாருங்கள் கெடா ஓடிட்டுருக்கு, ஆட்டினுடைய ஓடிட்டுருக்கு. நம்முடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய கோவில் கருப்பண்ணசாமி கோவிலுக்கு இந்த கெடாவை வெட்டுறதுக்காக 6 மாதத்திற்கு முன்பு பிடிச்சிட்டு வந்தாங்க. சாமி முன்னாடி துளுக்குனா தானே வெட்டுவோம். அப்போ கெடா துளுக்கவே இல்லை, அப்படியே நின்றுட்டே இருந்தாங்க. அப்புறம் நான் சொல்லிட்டேன், இல்லை இந்த கெடாய்க்கு வந்து நம்ம வெட்ட போவது கிடையாது. தோட்டத்துக்குள்ளே ஃப்ரீயாக அது பாட்டுக்கு ரிலாக்ஸாக இருக்கும், யாரும் எதுவும் தொந்தரவு பண்ணாதீங்க. அந்த கெடாய்க்கு ஆண்டவனே உயிர் கொடுத்துட்டாங்க. நம்ம பழக்கம் இருந்தால் கூட இன்னொரு கெடாயை வாங்கி துளுக்க வச்சு நம்ம வெட்டுவோம். பட் இந்த கெடாய் வந்து இந்த வேலையை செய்யட்டும்னு அதான் இப்போ ஓடிட்டு இருக்கு தோட்டத்துக்குள்ளே. ஸோ இந்த பகுதி பரவாயில்லை, இதுவும் உங்ககிட்ட. அதனால பெரிய ஒரு எண்ணத்தோடு, ஒரு வேள்வியோடு, ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற நம்பிக்கையோடு நம்ம இணைஞ்சிருக்கோம். அதனால உங்களுக்கு இதை சொல்லணுங்கிற ஆசைப்பட்டேன். இன்னைக்கு நம்ம ஒரு ரூம்ல உட்காந்து பேசுறதை விட, ஒரு ஹாலில் உட்காந்து பேசுறதை விட இதை சொல்லணும். இந்த மரம் எப்படி வளருதுன்னு உங்களுக்கு காட்டணும். அஃப்கோர்ஸ் உங்க எல்லாத்துக்குமே தெரியும், தேக்கு எப்படி வளருதுன்னு காட்டணும். சிறிய மரம் எவ்வளோ டைம் எடுத்தது வருது, ஆனால் ஸ்ட்ராங்காக வந்து நிற்கும். ஸோ அதே ஒரு எண்ணத்தோடு வீதரியடஸ் இயக்கத்தை நம்ம எல்லாம் வளர்த்தி மக்கள்
சக்தியாக மாற்றி ஒரு ப்ராப்பர் பொலிட்டிக்கல் பார்ட்டி ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார் எவ்ரிபடி, எல்லா ரிலீஜன், எல்லா காஸ்ட், எல்லா தரப்பட்ட மக்கள், ஆல் கிளாஸ், படித்தவங்க படிக்காதவங்க எல்லாத்தையும் கொண்டு வரணும். டெக்னோக்ராட்ஸை கொண்டு வரணும். டெக்னோக்ராட்ஸ் இன்னைக்கு அரசியலுக்குள்ள எப்படி வர்றதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. அட் 45, 50, 40 வயசுல நிறைய சாதிச்சவங்க அமெரிக்காவில் பார்க்குறேன், லண்டனில் பார்க்குறேங்க, எல்லா இடத்துலையும் பார்க்குறேன். தமிழர்கள் எப்படி அரசியலுக்குள்ள வர்றது? இன்னைக்கு ஒரு பெரிய கல்ட் ஆயிடுச்சு, அரசியல் கட்சி ஸ்ட்ரக்சர் பெருசாயிருச்சு, பதவியில் எல்லாம் ரொம்ப நாள் இருக்காங்க. அதனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். அது நேரம் வரும்போது நம்ம பேசுவோம். நம்ம இயக்கம் 50 லட்சம் ஆனதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். டேர்ம் லிமிட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். அது நீங்களும் உங்கள் கருத்தை சொல்லணும். ஒருத்தரே 10 வருஷம் 10 டேர்ம், 50 வருஷம் எம்பி, 50 வருஷம் எம்எல்ஏ, அதெல்லாம் உடைச்சு டேர்ம் லிமிட்ஸ் கொண்டு வருவோம். பழையன கழிதலும் புதுவன புகுதலும் அது நடந்துக்கிட்டே இருக்கணும். பழசு வெளியே போகணும், புதுசு வரணும். ஏன்னா 10 வருஷத்துல உலகமே மாறிடுதுங்க. ஆமாம், ஏதோ ஒரு காலத்தில் எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி பிரதிநிதி ஆகி நாம் 50 வருஷம் கழிச்சு நமக்கு தெரியும்னு உட்காந்துருக்கோம். அதெல்லாம் உடைக்கணும், புதியவர்கள் வரணும். அதுக்கு இந்த அரசியல் இயக்கத்தை எப்படி நம்ம தயார் செய்ய போகிறோம், எப்படி அதை கொண்டு போக போகிறோம், நிறைய அந்த மாதிரி நம்ம பேசுவோம். வில் கீப் டாக்கிங். பட் இன்னைக்கு இழந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய 18 லட்சம் சொந்தங்களுக்கும் நன்றி தெரிவித்து, உங்கள் நேரத்தை கொடுத்து என்னுடைய எங்கள் தோட்டத்தில், நம்ம தோட்டத்தில் நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது. அதே போல் உங்களுக்கு நேரம் இருக்குது, இன்னும் நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுறீங்கன்னா நாளைக்கு இன்னொரு விஷயத்தை, அது நாளைக்கு நான் தோட்டம் போகிறேன். பட் நீங்கள் வீடியோவில் ஒரே வீடியோவை தான் பார்ப்பீங்க. ஏன்னா இங்கே நம்மளால் இயற்கை விவசாயம் செய்ய முடியல அப்படின்னா இன்னொரு தோட்டத்தை வாங்கி அங்கே இயற்கை விவசாயமும் மாட்டு பண்ணையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.